ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 21/1/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு ஈஸ்வரிய பிறந்த நாளின் பொன்னான பரிசு தெய்வீக புத்தி. ஈஸ்வரிய பிறந்த நாளின் பொன்னான பரிசு தெய்வீக புத்தி. இன்று உலகை படைக்கும் தந்தை தன்னுடைய உலகின் கண்ணின் மணிகளான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறான். சிரேஷ்ட ஆத்மாக்கள், நீங்கள் உலகின் கண்கள், அதாவது உலகின் ஒளியாக இருக்கீங்க. எப்படி ஸ்தூல கண்கள் இல்லை அப்படின்னா உலகமே இல்லை. ஏன்னா கண்கள், அதாவது பிரகாசம் இல்லை அப்படின்னா இருளின் காரணமாக உலகம் இல்லை. அந்த மாதிரி கண்கள் நீங்க இல்லை அப்படின்னா உலகத்துல பிரகாசம் இல்லை. நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பிரகாசத்தின் காரணமா உலகம் இருக்குது. பாப்தாதா அந்த மாதிரியான உலகின் கண்களாக இருக்கும் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளின் மகிமை எப்பொழுதும் பாடப்படுது மற்றும் பூஜிக்கப்படுது. அந்த குழந்தைகள் தான் உலக ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரிகளாக ஆகிறாங்க. பாப்தாதா ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் பிறந்த உடனேயே விசேஷமா தெய்வீக பிறந்த நாளின் 2 தெய்வீக பரிசுகளை கொடுக்கிறாங்க. உலகத்துல ஒரு மனித ஆத்மா இன்னொரு மனித ஆத்மாவுக்கு பரிசு கொடுப்பாங்க. ஆனா பிராமண குழந்தைகளுக்கு தந்தை அவரே தெய்வீக பரிசை இந்த சங்கமகத்துல கொடுக்கிறாங்க. என்ன கொடுக்கிறாங்க? ஒன்று தெய்வீக புத்தி, இன்னொன்று தெய்வீக கண்கள், அதாவது ஆத்மீக கண். இந்த 2 பரிசுகளும் ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் பிறந்த நாளினுடைய பரிசாக பாப்தாதா கொடுக்கிறார். இந்த 2 பரிசுகளையுமே எப்பொழுதும் தன்னோடு வைத்துக்கொண்டே இவர் மூலமாக எப்பொழுதும் வெற்றி சொரூபமாக இருக்கீங்க. தெய்வீக புத்தி தான் ஒவ்வொரு குழந்தையும் தெய்வீக ஞானம், தெய்வீக நினைவு மற்றும் தெய்வீக தாரணை சொரூபமாக ஆக்குது. தெய்வீக புத்தி தான் தாரணை செய்வதற்கான விசேஷமான பரிசு. ஆகையினால எப்பொழுதுமே தெய்வீக புத்தி இருக்குது அப்படின்னா தாரணை சொரூபமாக இருக்கிறாங்க. தெய்வீக புத்தியில, அதாவது மிக தூய்மையான பொன்னான புத்தியில சிறிதளவு கூட ரஜோ தமோ, அதாவது தாழ்ந்த நிலையினுடைய பிரபாவம் ஏற்படுது அப்படின்னா தாரணை சொரூபத்துக்கு பதிலா மாயாவினுடைய பிரபாவத்துல வந்துடுறாங்க. ஆகினால ஒவ்வொரு சுலபமான விஷயத்தையும் கடினமாக அனுபவம் செய்யறாங்க. சுலபமாக பரிசின் ரூபத்தில் கிடைத்திருக்கும் தெய்வீக புத்தி பலகீனமாக இருக்கிற காரணத்தினால கடும் உழைப்பை அனுபவம் செய்யறாங்க. எப்பொழுதெல்லாம் கடினம் மற்றும் கடின உழைப்பு அனுபவம் செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா தெய்வீக புத்தி ஏதோ மாயாவினுடைய ரூபத்துல பிரபாவப்பட்டு இருக்குது. அப்பொழுதுதான் அந்த மாதிரி அனுபவம் ஆகுது. தெய்வீக புத்தி மூலமா ஒரு நொடியில பாப்தாதாவினுடைய ஸ்ரீமத்தை தாரணை செஞ்சு எப்பொழுதும் சக்திசாலியான, ஆடாத அசையாத மாஸ்டர் சர்வசக்திவானினுடைய நிலையை அனுபவம் செய்கிறாங்க. ஸ்ரீமத் அப்படின்னா சிரேஷ்டமாக ஆக்கக்கூடிய வழி. அது ஒருபொழுதும் கடினத்தை அனுபவம் செய்விக்க முடியாது. ஸ்ரீமத் எப்பொழுதும் சகஜமாக பறக்க வைக்கக்கூடிய வழி. ஆனால் தாரணை செய்யக்கூடிய தெய்வீக புத்தி அவசியம் வேணும். ஆகினால தன்னுடைய பிறந்த நாள் பரிசு எப்பொழுதும் உடன் இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாப்தாதா. எப்பொழுதாவது மாயா தன்னுடையவராக ஆக்கி தெய்வீக புத்தியினுடைய பரிசை அபகரித்து விடுவதில்லையே. எப்பொழுதாவது மாயாவினுடைய பிரபாவத்தினால மிகவும் வெகுளியாகி அதன் காரணமாக பரமாத்மாவுடைய பரிசையும் தொலைச்சிடுறீங்க. மாயாவுக்கும் ஈஸ்வரிய பரிசை தன்னுடையதாக ஆக்குவதற்கான சாதுரியம் தெரியும். அது சாதுரியமாக ஆக்கிடுது, மேலும் உங்களை வெகுளியானவராக ஆக்கிடுது. ஆக்கினால போலாநாத் தந்தையின் வெகுளியான குழந்தைகளாக நன்றாக ஆகுங்க. ஆனால் மாயாவை பற்றி தெரியாதவராக ஆகாதீங்க. மாயாவை அறியாதவர் ஆவது அப்படின்னா மறப்பவர் ஆவது. ஈஸ்வரிய தெய்வீக புத்திங்கிற பரிசு நிரந்தர பாதுகாப்பு கொடை நிழல்.
மேலும் மாயா அதில் தன்னுடைய நிழலை போட்டுடுது. அதனால பாதுகாப்பு அகன்றுடு, நிழல் இருந்துடுது. எனவே தந்தையினுடைய பரிசு எப்பொழுதும் என்னுடன் நிலைத்திருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க. தெய்வீக புத்தியினுடைய அடையாளம் கிஃப்ட், லிஃப்டினுடைய காரியம் செய்யுது. சிரேஷ்ட எண்ணம் அப்படிங்கிற அந்த பொத்தானே அழுத்துனீங்க, ஒரு நொடியில் அந்த நிலையில் நிலைச்சிடுவீங்க. ஒருவேளை தெய்வீக புத்தியின் இடையே மாயாவினுடைய நிழல் இருக்குது அப்படின்னா இந்த கிஃப்டின் லிஃப்ட் வேலை செய்யாது. எப்படி ஸ்தூல லிஃப்ட்டும் பழுதடைஞ்சிடுது அப்படின்னா என்ன நிலைமை ஏற்பட்டுடுது? மேலேயும் செல்லாது, கீழேயும் செல்லாது, இடையில மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கு மதிப்புடன் இருப்பதற்கு பதிலாக மதிப்பு இழந்தவர்களாக ஆகிடுறாங்க. எவ்வளவுதான் பொத்தானை அழுத்தினாலும் லட்சத்தை சென்றடையும் பிராப்தி செய்ய முடியாது. ஆகையினால இந்த கிஃப்டின் லிஃப்டை பழுதாக்கிடுறீங்க. ஆகையினால கடும் உழைப்பு என்ற படிகளில் ஏற வேண்டியதாக இருக்குது. பிறகு என்ன சொல்றீங்க? தைரியம் அப்படிங்கிற அந்த கால்களுக்கு நடக்க இயலலை. அப்படி சகஜமானதை கடினமானதாக யார் ஆக்குனாங்கன்னு பாபா கேட்குறாங்க. மேலும் எப்படி ஆக்குனாங்க? தன்னைத்தானே அலட்சியமானவராக ஆக்குனாங்க. மாயானுடைய நிழலின் வந்துட்டாங்க. ஆகையினால ஒரு நொடியில் சகஜமான விஷயத்துக்கும் நீண்ட காலத்தினுடைய கடும் உழைப்பை அனுபவம் செய்கிறாங்க. தெய்வீக புத்தியினுடைய பரிசு ஆன்மீக விமானம். அந்த தெய்வீக விமானம் மூலமா ஒரு நொடியில் பொத்தானை அழுத்தினால் எங்கு சென்றடைய விரும்புகிறீங்களோ அங்கு சென்றடைய முடியும். எண்ணம் என்பதுதான் பொத்தான். அறிவியலை சேர்ந்தவங்களோ ஒரு உலகை சுற்றி வர செய்ய முடியும். நீங்கள் 3 உலகங்களை சுற்றி வர முடியும். ஒரு நொடியில் உலகத்துக்கு நன்மை செய்யும் சொர்பமானவராகி முழு உலகத்துக்கும் லைட் மற்றும் மைட் கொடுக்க முடியும். தெய்வீக புத்தி அப்படிங்கிற அந்த விமானம் மூலமா மட்டுமே உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்துடுங்க. எப்படி அவங்க விமானம் மூலமாக இமயமலையின் மேலே சாம்பலை தூவினாங்க, நதியில சாம்பலை போட்டாங்க. எதுக்காக? நாலாபுறங்களிலும் பரப்புவதற்காகத்தான் இல்லையா? அவங்களும் சாம்பலை போட்டாங்க. நீங்க தெய்வீக விமானம் மூலமா மிக உயர்ந்த சிகரம் என்ற நிலையில நிலைத்திருந்து உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்காக லைட் மற்றும் மைட்டின் சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்களின் சகயோகத்தின் அலையை பரப்ப சொல்றாங்க. விமானமும் சக்திசாலியாக இருக்குதுதான் இல்லையா? உபயோகிக்க மட்டும் தெரியணும். பாப்தாதாவின் மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட சிரேஷ்ட வழி அப்படிங்கிற சாதனம் தேவையாக இருக்குது. எப்படி இன்றைய நாட்களில் சுத்திகரிக்கப்பட்டது என்பதையும் கடந்து இரட்டை சுத்திகரிக்கப்பட்டது என்பது இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இது பாப்தாதாவின் இரட்டை சுத்திகரிக்கப்பட்ட சாதனம். சிறிதளவாது மனம் சொல்லும் வழி, மற்றவர்கள் சொல்லும் வழியின் குப்பைகள் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? மேலே செல்ல முடியுமா? ஆகையினால தெய்வீக புத்தி என்ற விமானத்தில் எப்பொழுதும் இரட்டை சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாப்தாதா. இடையில ஏதாவது குப்பையோ வந்து விடுவதில்லையே. இல்லை அப்படின்னா இந்த விமானம் எப்பொழுதும் சுகம் அளிப்பது. எப்படி சத்தியுகத்தில் ஒருபொழுதும் எந்த விபத்துமே ஏற்படாது. ஏன்னா உங்களுடைய சிரேஷ்ட காரியத்தின் சிரேஷ்ட பிராப்தி ஆகும். அந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் நடக்கிறது இல்லை. அந்த காரியத்தின் விளைவுகளின் துக்கத்தை அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு அந்த மாதிரி சங்கமயுகத்தின் இறை பரிசு தெய்வீக புத்தி எப்பொழுதும் அனைத்து விதமான துக்கம் மற்றும் ஏமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இருப்பது. தெய்வீக புத்தி உள்ளவங்க ஒருபொழுதும் ஏமாற்றத்தில் வர முடியாது, துக்கத்தினுடைய அனுபவம் செய்ய முடியாது. அவர் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பாங்க, ஆபத்துகளில் இருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. ஆகையினால இந்த இறை பரிசின் மகத்துவத்தை தெரிந்து இந்த பரிசை எப்பொழுதும் உங்களுடன் வச்சுக்கிங்க. இந்த பரிசனுடைய மகத்துவம் புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. பரிசு அனைவருக்கும் கிடைத்திருக்குதா அல்லது யாருக்காவது இன்னும் கிடைக்கவில்லையா? அனைவருக்கும் கிடைச்சிருக்குதான் இல்லையா? அதை பாதுகாக்க மட்டும் தெரியுமா அல்லது தெரியாதா என்பது உங்களிடம் இருக்குது. எப்பொழுதும் அமிர்த வேலையில் சிறிதளவு குறை இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யுங்க. பிறகு அமிர்த வேலை யோகாவை சரியாக செய்வதனால முழு நாளும் சக்திசாலியாக இருக்கும். ஒருவேளை தானே சரியாக செய்ய முடியல அப்படின்னா மற்றவர்கள் மூலம் சரியாக செய்வித்து கொள்ளுங்க. ஆனால் அமிர்த வேலையிலேயே சரி செய்திடுங்க.
நல்லது. தெய்வீக பார்வையினுடைய விஷயத்தை பின்பு சொல்வோம். தெய்வீக பார்வை என்று சொன்னாலும், தெய்வீக கண் அப்படின்னு சொன்னாலும், ஆன்மீக கண் அப்படின்னு சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதான். இந்த நேரமும் தெய்வீக புத்தி என்ற இந்த பரிசு அனைவரிடம் இருக்குதுதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. நீங்கள் அனைவரும் தங்க பாத்திரம் தான் இல்லையா? இதுதான் தெய்வீக புத்தி. மதுபனுக்கு நீங்கள் அனைவரும் தெய்வீக புத்தி அப்படிங்கிற முழுமையான தங்க பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? உண்மையான தங்கத்துல வெள்ளி மற்றும் செம்பினுடைய கலப்படமோ இல்லைதானே? சதோ பிரதானம் அப்படின்னா சம்பூர்ண தங்கம். இதைத்தான் தெய்வீக புத்தி அப்படின்னு சொல்றது. நல்லது. சதோ பிரதானம் அப்படின்னா சம்பூர்ண தங்கம். இதைத்தான் தெய்வீக புத்தின்னு சொல்றதுங்கிறாங்க பாபா. இங்க எந்த பக்கத்துல இருந்து வந்திருந்தாலும் அனைத்து பக்கங்கள்ல இருந்தும் ஞான நதிகள் வந்து கடல்ல கலந்துடுச்சு. நதி மற்றும் கடலினுடைய சந்திப்பு மகான் சந்திப்பை கொண்டாடுவதற்காக வந்திருக்கீங்க இல்லையா? பாப்தாதாவும் அனைத்து ஞான நதிகளை பார்த்து எப்படி ஊக்கம் உற்சாகத்தோடு எங்கிருந்து வந்திருந்தாலும் இந்த சந்திப்பு விழாவில் வந்து சேர்ந்துட்டீங்க இல்லையா? நல்லது. எப்பொழுதும் தெய்வீக புத்தி அப்படிங்கிற இந்த பொன்னான பரிசை காரியத்தில் கொண்டு வரக்கூடிய, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக மிக சாதுரியமானவராகி மாயாவனுடைய சாதுரியத்தை தெரிந்திருக்கும், எப்பொழுதும் தந்தையின் குடைநிழலுக்கு கீழே இருந்து மாயாவனுடைய நிழலிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய, எப்பொழுதும் ஞானக்கடலுடன் இனிமையான சந்திப்பை செய்யக்கூடிய, ஒவ்வொரு கடினத்தையும் சுலபமாக ஆக்கக்கூடிய, உலகத்துக்கு நன்மை செய்யும் உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாப்தாதா தனிப்பட்ட சந்திப்பு செய்கிறாங்க. பார்வை மாறியதுனால் உலகம் மாறிடுச்சு இல்லையான்னு கேட்குறாங்க. பார்வை சிரேஷ்டமாக ஆயிடுச்சு அப்படின்னா உலகமும் சிரேஷ்டமாக ஆயிடுச்சு. இப்போ உலகமே தந்தை தான், தந்தையில உலகம் நிரம்பி இருக்குது, அந்த மாதிரியே அனுபவம் ஆகுதான் இல்லையான்னு கேட்குறாங்க. எங்கே பார்த்தாலும் கேட்டாலும் தந்தையினுடைய துணைதான் அனுபவம் ஆகுது இல்லையா? அந்த மாதிரியான அன்பானவர் யார் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் துணைவனாக இருப்பவர், அந்த மாதிரி முழு உலகத்திலும் வேறு யாருமே இருக்க முடியாது. குடும்பத்தில் கூட யாராவது எவ்வளவுதான் அன்பானவராக இருந்தாலும் கூட அவரும் எப்பொழுதுமே அவருடைய துணையை கொடுக்க முடியாது. இவரோ கனவுல கூட அவருடைய துணையை கொடுக்கிறார். அந்த மாதிரி துணை வைத்து நடந்து கொள்ளும் துணைவன் கிடைச்சிருக்கிறார். ஆகினால உலகம் மாறிடுச்சு. இப்போ குடும்ப வாழ்க்கையில கூட ஆன்மீகத்தை அனுபவம் செய்கிறீங்க இல்லையா? குடும்பத்தில் என்னென்ன சம்பந்தத்தை பார்க்குறீங்களோ அப்போ உண்மையான சம்பந்தம் இயல்பாகவே நினைவில் வருது. இதன் மூலம் அந்த ஆத்மாக்களுக்கும் சக்தி கிடைச்சது. இப்போ தந்தை உங்கள் கூடவே இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் கவலையில்லாத ராஜாவாக இருக்கீங்க. சரியாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு இதை யோசிப்பதற்கும் அவசியமே இருக்காது. உடன் இருக்கிறார் அப்படின்னா அனைத்துமே சரிதான். எனவே துணையை அனுபவம் செய்து கொண்டே கடந்து சென்று கொண்டே இருங்க. யோசிப்பதும் தந்தையினுடைய வேலை, நம்முடைய வேலை அவருடைய துணையில் மூழ்கி இருப்பது. எனவே பலகீனமான யோசனைகளும் முடிவடைந்துடுச்சு. எப்பொழுதும் கவலை இல்லாத ராஜாவாக இருங்க. எப்பொழுதும் ராஜா, இப்பொழுதும் ராஜா. அடுத்ததாக பாப்தாதா சொல்றாங்க, எப்பொழுதும் தன்னை வெற்றியினுடைய நட்சத்திரம் என்று நினையுங்க. மேலும் மற்ற ஆத்மாக்களுக்கும் வெற்றியினுடைய சாவியை கொடுத்து கொண்டே இருங்க. இந்த சேவையின் மூலம் அனைத்து ஆத்மாக்களும் குஷி அடைந்து உங்களுக்கு உள்ளபூர்வமாக ஆசிர்வாதம் கொடுப்பாங்க. தந்தை மற்றும் அனைவரினுடைய ஆசிர்வாதங்கள் தான் முன்னேற செய்விக்குது அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா வரதானம் கொடுக்கறாங்க. அன்பு மற்றும் புதுமையின் அதிகாரத்தின் மூலம் சமர்ப்பணம் செய்விக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. யார் தொடர்புல வந்தாலும் அவர்களை அந்த மாதிரி சம்பந்தத்தில் கொண்டு வாங்க. அதாவது அவர் சம்பந்தத்தில் வந்து சமர்ப்பண புத்தியாக ஆகிவிட வேண்டும். மேலும் பாபா என்ன சொல்றாரோ அதுதான் சத்தியம் என்று சொல்லணும். இதைத்தான் சமர்ப்பண புத்தி என்று சொல்றது. பிறகு அவருடைய கேள்விகள் முடிவடைஞ்சிடும்.
இவர்களுக்கு ஞானம் நன்றாக இருக்குது என்று மட்டும் சொல்ல வேண்டாம். ஆனால் இது புதிய ஞானம், புது உலகத்தை கொண்டு வருவது என்ற இந்த வார்த்தைகள் வெளிவந்தால்தான் கும்பகர்ணர்கள் வீழ்த்தெழுவார்கள். எனவே புதுமையினுடைய மகான் தன்மை மூலமாக அன்பு மற்றும் அதிகாரத்தின் சமநிலை மூலம் அந்த மாதிரி சமர்ப்பணம் செய்வீங்க. அப்போதான் மைக்கு தயாராகிவிட்டது அப்படின்னு சொல்லுவோங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: ஒரு பரமாத்மாவினுடைய அன்புக்கு உரியவர்கள் ஆனீர்கள் என்றால் உலகின் அன்புக்குரியவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஒரு பரமாத்மாவினுடைய அன்புக்குரியவர்கள் ஆனீங்க அப்படின்னா உலகின் அன்புக்குரியவர் ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.